அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கிறவங்க ஜாதகம் எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டாங்க. ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. கும்ப லக்னம், லக்னத்தில் வந்து செவ்வாய் புதன் திக்பலம், 2ஆம் இடத்துல ராகு சனி, 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 11ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன், 12ஆம் இடத்துல சூரியன். இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. இந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை, சனி ராகு ஒரே இடத்துல 2ஆம் வீட்டில் அமர்ந்து பாவத்துவ ராகு திசை ஆரம்பிச்சிருக்கு. 2014 ஆரம்பிச்சிருக்குது. அப்போ வந்து கணவர் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வயசு 57 வயசு ஆகுது. யாரையும் எடுத்தேன் கவுத்தேன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறக்காண்டி ஒருத்தங்களை நோகடிக்கிற மாதிரி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. கணவர் எப்படிங்க நல்லா இருக்கிறாருங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க கணவர் தவறிட்டாங்க அப்படின்னாங்க. ராகு திசை ஆரம்பிச்சது 2014ங்க. அவங்க கணவர் எப்போங்க இறந்தாரு அப்படின்னா 2013. அதாவது ராகு திசை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில கடைசி புத்தி சந்திர புத்தி, இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர புத்திலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. என்ன காரணம்? ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல பாவத்துவமா இருந்து தசை நடத்துறதுனால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை கெடுப்பாரு, பிரிப்பாரு. அதுதான் விதி. அதனாலதான் கேட்க முடிஞ்சது தைரியமா ராகு திசையில கணவருக்கு ஏதோ ஆயிருக்குது அப்படிங்கிறத. இதே இது கணவரோட ஜாதகத்துல ஆயுள் பலம் நல்லா இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா இறப்புக்கை நோக்கி போகாம பிரிவை நோக்கி போகும். டைவர்ஸ், பிரிவு, கணவர் ஒரு இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரி பிரிவை நோக்கி கூட போக வாய்ப்புகள் உள்ளதுதான். கணவர் ஜாதகத்தையும் அந்த பதிஞ்சிருக்கும். மரணம் தான் ஏற்படுங்கிறது கணவர் ஜாதகத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசையில கேது புத்தி நடந்துகிட்டு சரியான ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துருக்காங்க. என்னன்னா 8ஆம் இடத்துல பாவத்துவமா ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோட பார்வை பெற்ற அந்த கேது, வேற எந்த சுபர்கள் தொடர்பு இல்லாத இந்த கேது, அந்த கேது 8ஆம் இட கெடுபலனான கண்டம், விபத்து, மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்களை அவர் கொடுக்க தான் செய்வார். ஆயுள் பங்கத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 8. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவத்துவமா கேது தசை நடத்திட்டு இருக்காரு. அதாவது தசாநாதனான ராகுவும் பாவத்துவம், புத்திநாதர்கள் பார்த்தீங்கன்னா கேதுவும் பாவத்துவமா இருக்கிறதுனால கடுமையான மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேமிலி ப்ராப்ளம், கடுமையான ஃபேமிலி ப்ராப்ளத்தில் மன உளைச்சல் இருக்கிற ஒரு ஜாதகம் தான் இது. அதே நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸும் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதே ராகு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னா அவரும் 2 பேரும் பாவத்துவம், ராகுவால் சனி கெட்டு சனியால் ராகு கெட்டு 2 பேரும் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதன் அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட 8க்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் திக்பலமாக குருவோட பார்வையில் இருக்கிறனால பெரிய நெகட்டிவ் கொடுத்துருக்க மாட்டார். ஒரு நெகட்டிவ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் புதன் புத்திக்கு அப்புறம் ஒரு கேது புத்தி இப்போ நெகட்டிவாக போய்கிட்டு இருக்குதுங்க. எப்பங்க சரியாகும் அப்படின்னாங்க அடுத்த வருஷம் 2026 2வது மாசத்துல ராகு திசையில சுக்கிர புத்தி நடக்குதுங்க. இந்த ராகு திசையில நடக்கிற இந்த சுக்கிர புத்தியில தான் இவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல உள்ள கிரகங்களும் 3ஆம் இடத்துல உள்ள கிரகங்களும் தான் நிவர்த்தி. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எப்படி கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, அசிங்கம், கண்டம், விபத்து, உயிரிழப்பு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி அதுக்கு நிவர்த்தி 3ஆம் இட கிரகங்களும் 11ஆம் இடத்து கிரகங்கள் தான் நிவர்த்தியை கொடுக்கணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியான இந்த சுக்கிரன் 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டில் குருவோட தொடர்பு பெற்று நல்ல நிலைமையில இருக்கிறதுனால இந்த சுக்கிர புத்தியில தாங்க ரிலீஃப் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிடணும். ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்னத்தோட செவ்வாய் தொடர்புல இருக்காருல, அதனால கோப குணங்கள் இருக்கும். சீக்கிரமா எளிதில் கோவப்படுறவங்களா இருப்பாங்க. உணர்ச்சிகள், அதாவது கோப குணத்தை வெளிக்காட்டுறவங்களா இருப்பாங்க. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்ல இருப்பாங்க. அதனால கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. மெடிடேஷன் பண்ண கூட ஒரு நல்ல மனநிலைமை வேணும்ல, அந்த நிலைமையில கூட இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் 2026 2வது மாசம் வரைக்கும் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற சுக்கிர திசைக்கு அப்புறம் வர்ற சூரிய திசை 7ஆம் அதிபதியாக தான் வருவார், பெரிய நெகட்டிவ்ல. அதுக்கப்புறம் இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத சந்திரன், அந்த சந்திரன் கூட பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் வீட்டில் குருவோட தொடர்பில் தான் இருக்கிறார். அதனால அடுத்தடுத்து வர்ற புத்திகள்லாம் பெரிய நெகட்டிவ் இல்லாமல் கடந்து போயிடும். ஒரு 2026 2வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஜாதகங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.